மந்த்லி ஒரு 10,000 to 11,000 நீங்க கட்டுறது மூலமா உங்களால ஒரு சொந்த இடமே உங்களால வாங்கிட முடியும். நீங்க ஒரு பிளாட் புக் பண்ணனா புக்கிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான். 10,000 கொடுத்து உங்களால ஒரு பிளாட் புக் பண்ணிக்க முடியும். ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் நீங்க அப்படியே பாருங்க, ஆன் ரோட் டச்சிலே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. உள்ள சைட் வந்து சூப்பரா வேற லெவல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் ஹைவே டச்சிலே இருக்கிறதுனால அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்கும். அது இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் அது தெரியுதா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நயரா பெட்ரோல் பங்கும் இருக்கு, அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு, ஏடிஎம் இருக்கு, எல்லாமே இருக்கிற ஒரு ஜங்ஷன் மாதிரியான ஏரியா தான் அது. இந்த ஆட்டோ நிக்குது பாருங்க, அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் 500 மீட்டர் தான் நம்ம சைட்டுக்கு. மேப்லயே நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். சைட்ல இருந்து எக்ஸாக்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 500 மீட்டர். நம்ம சைட்ல இருந்தே உங்களால ட்ரெயின் போறது வரது எல்லாத்தையும் பார்க்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் வந்து வாங்கியிருக்காங்க. இங்க வந்து இவங்க ஹோட்டல் கட்டினா கூட நீங்க அப்படியே ஆப்வியஸா நம்மளோட பிளாட்டோட அப்ரிசியேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா பிரைஸ் ஐயாகும். மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, நரசிம்மர் கோயில் ஒண்ணு இருக்கு. இங்க இருந்து எக்ஸாக்டா வந்து ஒரு 100 to 200 மீட்டர் தான். அந்த கோயிலுமே வந்து இங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்மார்க் தான். 750 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பிளாட் இருக்கு, அப் டு 2500 வரைக்கும் இருக்கு. உங்களோட சைஸ் என்ன ப்ரிஃபரபிளோ அது வரைக்கும் நீங்க பாத்துங்க. Hello friends, welcome to Budget of Chennai. It's me Tinto. So guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரெண்டு பிளாட் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த வீடியோல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டது லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நிறைய கொஞ்சம் போடுங்க, ஏன்னா அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, அதுவுமே ரெண்டு. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைவே ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம நிக்கிறது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சன் ப்ராப்பர்ட்டிஸ் ஹைவே சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 4-வே ஸ்டேட் ஹைவே இருக்கு பாத்தீங்களா. ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஆன் ரோட் டச்சிலே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. உள்ள சைட் வந்து சூப்பரா வேற லெவல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. சைட் அம்யூனிட்டிஸ் அதை பத்திலாம் நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த சைட்டை பத்தி பேசிடுவோம். இந்த சைட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செங்கல்பட்டு தாண்டின ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. சோ செங்கல்பட்டுல பழைய சீவரம் அப்படின்ற ஒரு ஏரியா தான் இது. சோ செங்கல்பட்டுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கான வீடியோ கிடையாது இது. செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். பொதுவாகவே மக்கள் கிட்ட ஒரு மென்டாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கினாலே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வாங்கினாதான் நல்ல இடம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக் இருக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம எங்க எவ்வளவு தூரம் வாங்குறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. எங்க வாங்கினாலும் ஹை அப்ரிசியேட்டிவ் லேண்டா வாங்குறோமா, ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு இடத்த வாங்கணும். இங்க வந்து அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா என்னன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட் ஹைவே டச்சிலே இருக்கிறதுனால அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். சோ எந்த இடத்துல நம்ம வாங்குறோம்ன்றது முக்கியம் இல்ல, எங்க வாங்கினாலும் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இங்க இருந்து எக்ஸாக்ட்டா வந்து 100 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு. அதையுமே நான் இங்க இருந்து காட்டுறேன். முடிஞ்சா கொஞ்ச நேரத்துல நான் கொண்டு போய் அந்த இடத்துல நான் உங்களுக்கு நிக்க வச்சு காட்டுறேன். அது தெரியுதா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நயரா பெட்ரோல் பங்கும் இருக்கு, அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு, ஏடிஎம் இருக்கு, எல்லாமே இருக்கிற ஒரு ஜங்ஷன் மாதிரியான ஏரியா தான் இது. அந்த ஏரியாலயும் நின்று நான் உங்களுக்கு காட்டுறேன், இல்ல அந்த கிளிப்ஸ் கூட நான் ஆட் பண்றேன். இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. நான் நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் காமிச்சிருப்பேன். அந்த நயரா பெட்ரோல் பங்கும் பார்த்திருப்பீங்க. ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு இங்க. ஓகேவா, கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்றவங்களும் இந்த இடத்தை சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா பாலாறு ரிவர் இங்க வந்து சூப்பரா இருக்கு. அதனால இங்க வந்து தண்ணி பிரச்சனை அதெல்லாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அதையும் நான் கிட்டே போய் காட்டுறேன். நான் இப்ப காட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஹைவேலயே காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இந்த ஸ்கூல், அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் காமிச்சேன் பாத்தீங்களா, இங்க இருந்து எக்ஸாக்ட்டா இன்னொரு 100 மீட்டர் போனீங்கன்னா இங்க மிகப்பெரிய வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, நரசிம்மர் கோயில் ஒண்ணு இருக்கு. இங்க இருந்து எக்ஸாக்ட்டா வந்து ஒரு 100 to 200 மீட்டர் தான், நடந்து போனாலே போதும். அந்த கோயிலுமே வந்து இப்பரான ஒரு லேண்ட்மார்க் தான் அது. அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க தாம்பரம் பல்லாவரம் கூட்டு குடிநீர் வாரியம்னு இங்க அமைச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாலாத்து தண்ணி இங்க தான் போகுது. இங்க வாங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து வெய்ய டைம்ல எந்த அளவுக்கு அழகா இருக்கு. சோ இதனால இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க பாத்துக்கலாம், ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு குளியிலே போடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு பார்க்கவே. கொஞ்ச நேரம் நான் அப்புறமா ஷூட் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறேன் இந்த ஏரியால. இங்க பஸ் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டும் இங்க ரொம்ப ஈஸி ஆக்சஸபிளாவே இருக்கு. இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த லைட்டிங் தெரியுதா, அந்த ஆட்டோ நிக்குது பாருங்க, அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 to 400 மீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷன்.
ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நடந்தே போயிடலாம். இது வந்து நான் ஜஸ்ட் வாய் வார்த்தையா இல்லாம உங்களுக்கு எக்ஸாக்ட் கால்குலேஷனே உங்களுக்கு மேப்பே நான் போட்டு காட்டுறேன். அதாவது நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் 500 மீட்டர், அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா ஒரு 400 மீட்டர் வரும். நான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ப்ரூஃப்காக இந்த லொகேஷனோட மேப்பும் நான் உங்க பின் பண்ணி உனக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். தினேஷா உனக்கு அனுப்பிடுறேன். ஷேர் யுவர் கரண்ட் லொகேஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன். அங்க போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அப்படியே லைவாவே காட்டுறேன். ஓகே கைஸ், நான் இன்ட்ரோலயே சொன்னேன் பாத்தீங்களா, மெயின் ரோட் நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இது 500 மீட்டர் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. இதுதான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன். பார்க்கலாம், பழைய சீவரம் ரயில்வே ஸ்டேஷன். இது எக்ஸாக்ட்டா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல இருக்கு. இது நிறைய பேர் உண்மையா இல்லையா அதையும் யோசிப்பீங்க. உங்களுக்கு ப்ரூஃப்காக நான் நம்ம சைட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேப் லொகேஷன், நம்மளோட சைட் லொகேஷன் அமிச்சேன். இங்க இருந்து நம்மளோட சைட் லொகேஷனுக்கு மேப் போடுவோம். எக்ஸாக்ட்டா எத்தனை மீட்டர் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். தெரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்ட்டா நம்ம சைட்ல இருந்து நம்ம இப்ப இந்த லொகேஷனுக்கு நம்ம போட்டிருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்க பாருங்க, நடந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல நான் போட்டிருக்கேன். நடந்தே வர மாதிரி 500 மீட்டர் தான் நம்ம சைட்டுக்கு. அதாவது மேப்லயே நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 500 மீட்டர் பழைய சீவரம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் லொகேஷன் எக்ஸாக்ட்டா எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்டாப்பிங் பழைய சீவரம். இது எல்லாமே நம்ம வந்து அக்யூரேட்டா சொல்றோம். டிஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேப்ல போட்டு காமிச்சேன். ஸ்டாப்பிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா செங்கல்பட்டுல இருந்து இது வந்து 4வது ஸ்டாப்பிங். இங்க இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர்ல நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். பார்த்திருப்பீங்க, நான் எல்லாத்தையும் கிளியரா காமிச்சேன். ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் காமிச்சேன். அதே மாதிரி பஸ் ஸ்டாப் காமிச்சேன். பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் இருக்கு. மான்ஃபோர்ட் ஸ்கூலும் அந்த மெயின் ரோட்ல இருந்து காமிச்சிருப்பேன். பாலாத்து தண்ணி எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு ஏரியா தான். இது எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஸோ 2 சைட் சொன்னா இது வந்து அதுல ஒன் ஆஃப் த சைட். இது இங்க பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1750 பர் ஸ்கொயர் ஃபீட் இங்க தந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் நான் சொன்ன பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைவே ப்ராப்பர்ட்டி தான். ஈஸியா ஹைவே டச் இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைட்டை பாத்துங்க. அந்த இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற சைட்டோட ரேட் 1500. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸையும் நான் சொல்றேன். இப்போ வாங்க உள்ள போவோம். சைட் உள்ள வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச்சி பிளஸ் கேட் கொடுத்துருக்காங்க. சைட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். இங்க ரைட் சைடுல வந்து பாத்தீங்களா இந்த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட். நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் வந்து வாங்கியிருக்காங்க. அப்ரிசியேஷனுக்கான ரீசன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஒரு பாயிண்டா சொன்ன பஸ் ஸ்டாப் நியர்பை, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை, அதே மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத சொன்னேன். நம்ம பிளாட்டுக்குள்ளேயே அப்ரிசியேஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பிளாட் வந்து அடையார் ஆனந்த பவன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெரிய கமர்ஷியல் பிளாட் பாருங்க. இங்க வந்து இவங்க ஹோட்டல் கட்டினா கூட நீங்க அப்படியே ஆப்வியஸா நம்மளோட பிளாட்டோட அப்ரிசியேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா பிரைஸ் ஹை ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒரு அப்ரிசியேஷனுக்கான காரணம். நான் பிரைஸ் முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 1750 per square feet. ஸோ இப்போ சைட் உள்ள இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாம் பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லி காம்பவுண்ட் வால், பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ். அது மட்டும் இல்லாம இங்க இடம் வாங்குறவங்களுக்காக இபி லைனும் உள்ளே வந்துடுச்சு சைட் உள்ளே. ஏன்னா தனியா ஒருத்தவங்க வீடு வாங்கி கட்டுறாங்கன்னா அவங்க இபி லைன் வாங்குறது பெரிய செலவாகும், பெரிய கஷ்டமான விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சைட் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா இபி லைனும் கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டியும் இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், செக்யூரிட்டி ரூமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக பார்க் ஏரியாவும் இருக்கு. இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 100+ பிளாட்ஸ் வந்து இவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இதுல ஆல்மோஸ்ட் வந்து 70% வந்து சோல்டு. இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 30% பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட் நீங்க பாக்குறீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பிளாட் இருக்கு. அப் டு 2500 வரைக்கும் இருக்கு. உங்களோட சைஸ் என்ன ப்ரிஃபரபிளோ அது வரைக்கும் நீங்க பாத்துங்க. மினிமமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சைஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஸோ லீகல் பத்தி எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பேங்க் லோனும் போயிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாம நீங்களும் பேங்க் லோன் போகலாம். நீங்க பேங்க் லோன் போறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து ஒரு 20% இனிஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். பேலன்ஸ் 80% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க லீகல் செக் பண்றதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். பேங்க் கிட்ட கொடுத்தீங்கனாலே அவங்களே எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிடுவாங்க. ஸோ அதனால லீகல் பத்தின ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. எல்லா டீடைலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து புக்கிங் டீடைல் நான் சொல்றேன். இங்க நீங்க ஒரு பிளாட் புக் பண்ணனா புக்கிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான். 10,000 கொடுத்து உங்களால ஒரு பிளாட்டை புக் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து பேங்க் லோன் போகணும்னு நினைப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தராங்க. கரெக்டா? இங்க ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குறீங்கன்னா அதோட ஓவரால் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 13 lakhs to 14 lakhs வரும். நான் தோராயமா சொல்றேன். அந்த ஆவரேஜ் அமௌண்ட்ல வரும். 13 லட்சத்துல இருந்து 14 லட்சம் வரும். நீங்க இனிஷியல் பேமெண்டா 20% நீங்க இனிஷியல் பேமெண்ட் கட்டுறீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து நீங்க பேங்க் லோன் போய்க்கலாம். அப்பனா மந்த்லி இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 10,000 to 11,000 அவ்வளவுதான் மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஸோ மந்த்லி ஒரு 10,000 11,000 நீங்கள் கட்டுறது மூலிமா உங்களால் ஒரு சொந்த இடமே உங்களால் வாங்கிட முடியும். ஸோ இங்கே ஸ்கூல் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னால அதையும் நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறேன், ஏன்னா உங்களுக்கு இன்னொரு சைட்டும் காட்டணும். அதனால் இருக்கிறத அப்படியே நான் சொல்கிறேன் டக்கு டக்குன்னு. ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நியர்பைலே இருக்குது. லார்ட் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், அப்போலோ பாலிடெக்னிக் காலேஜ், திரிவேணி அகாடமி ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பப்ளிக் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அகத்தியர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சென்ட் பால் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் நியர்பைலேயே இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நியர்பைலேயே இருக்கு. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். இது நம்ம சைட்டு தாண்டியே நிறைய எக்கச்சக்கமான வீடு எல்லாமே ஊர் உள்ள போகுது. அது உள்ள நிறைய கோயிலும் இருக்கு, நீங்க பார்க்கலாம்.